இந்த கீரைய பார்க்குறதுக்கு நல்ல பச்சை புள்ள மாதிரி அழகா இருக்கா. ஆனா இது ஒரு பெரிய சம்பவம் பண்ணிருச்சு. இதோட கதைய நான் முதல்ல இருந்து சொல்றேன். விதையே போடாம தன்னால நானும் முளைக்கிறேன்னு சொல்லி 2 தொட்டில்ல மட்டும் அழகா இப்படி நெறைய கீரை முளைச்சிருந்தது. நானும் ரொம்ப ஜாலியா தண்ணி ஊத்திட்டு வந்துட்டுருந்தேன். ஏன்னா நம்ம மர செடிகள் வச்சிருக்கோம். அது வந்து ஸ்லோவா தான் வளர்றனால, அந்த தொட்டியில இருக்க ஸ்பேஸ் வீணா தானே போகும். களை செடி வளர்றதுக்கு பதிலா கீரையாவது வளரட்டும், சமையலுக்கு உதவும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருந்தேன். அப்ப நம்ம உரம் போடும்போது இதுக்கும் சேர்த்து தானே உரம் எல்லாம் போகும். அதனால கீரை சீக்கிரமாவே வளர்ந்துருச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு பேட்ச் பறித்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அடுத்த நாள் சமையலுக்கு எடுக்கலான்னு. அப்புறம் ரம்ஜான் வந்துருச்சு, மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன். போயிட்டு 3 நாள் கழிச்சு தான் வந்தேன். வந்து பார்த்தா அடுத்த பேட்ச் வளர்ந்து நின்னுது. அப்போ அதை பறித்து நான் பக்கத்து வீட்டு ஆண்டிகிட்ட கொடுத்தேன். அவங்க சமைச்சிட்டு அடுத்த நாள் சொல்லுவாங்க, "ஃபரீனா நீ கீரையை சமைச்சு பார்த்தியா, இது பயங்கர கசப்பு, முருங்கைக்கீரை கூட தோற்று போயிடும்னாங்க." நானும் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஆகிப்போச்சுன்னு சொன்னேன்னா அவங்க சொன்னாங்க, "நீ கீரையை எடுத்து கடிச்சு பாரு, கசத்துதுன்னா சமைக்காத. நானும் இங்கே வாங்கினப்போ கீரையெல்லாம் கசப்பாக தான் இருக்குது, அது என்ன காரணம்னு தெரியல" அப்படின்னாங்க. அப்புறம் எடுத்து பார்த்தா கசப்பாக தான் இருந்து வேஸ்ட்டில் தான் போட்டேன் கீரையை.